எண்ணாக புஸ்தகத்திலே 24வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 24வது அதிகாரத்திலே ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அங்கே நேற்றைய தினத்திலே பார்த்தோம், பிலேயாம் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார். பிலேயாம் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அதை மாற்றக்கூடாது என்று சொல்லி அவர் 23வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரனாகிய பிலேயாம் அங்கே ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய கட்டளை ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலேயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் எங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படி நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் கட்டளை பெற்றிருக்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக தேவன் எங்களை பயன்படுத்துகிறார், எங்களை வைத்திருக்கிறார் உங்களுக்கு முன்பதாக. அதை நாங்கள் திருப்பக்கூடாது. ஆகவே இந்த காலை நேரத்திலையும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலேயும் கணவன் மனைவி பிள்ளைகள், இந்த குடும்ப வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் இருக்கலாம். குடும்ப பிளவுபட்டதாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கமாக சிதறப்பட்ட நிலைமையில கூட நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் மனைவிக்காக, கணவனுக்காக ஜெபிக்கிற ஒரு நபராய் கூட இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களில் விதவைகள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களுக்கு யாருமே இல்லை, என் பிள்ளைகளையும் கவனிக்கிறார்கள் இல்லை, என் கணவனும் மரித்து போனார், நாங்கள் என்ன செய்வது என்று அங்கலாய்த்திருக்கலாம். தேவன் சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கர்த்தரே சாட்சியாயும் அவரே இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், பயப்படாதீர்கள். ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிற பிலேயாமை போல ஆசீர்வாதிக்கும்படியாக ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை ஒருவரும் மாற்றக்கூடாது. அங்கே 24வது அதிகாரத்திலே கர்த்தராகிய தேவன் அங்கே பிலேயாமை பார்த்து என்ன சொல்லுகிறார் சொன்னால், இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிலேயாம் அறிந்து கொண்ட ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதிலே பிரியமாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகவே எப்படியான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், நாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது என்பதை கவனமாய் பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக உங்கள் ஞாபகத்திலே இருப்பதற்காக இந்த 24வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். அப்போ பிலேயாம் அந்த பாலாக் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறான், இந்த ஜனம் சிங்கம் போல படுத்து கிடக்கிறார்கள், துஷ்ட சிங்கம் போல பயங்கர. அவங்க எழும்பினாலே எதிராளிகள் எல்லாம் நாசமாகிடுவாங்க. அவங்க எழும்புனா தேசங்கள் கலங்க ஆரம்பிச்சிடும். அவங்க எழும்புனாங்கன்னா அவங்க எதிராளிகள் நாசமாகிடுவாங்க. அதனால அவங்களை யாரும் எழுப்ப முடியாது, எழுப்பக்கூடாது. ஏன்னா அவங்களை தேவன் தான் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு எழும்பும் போது அவர்கள் எழும்பி போவார்கள், மேகஸ்தம்பம் எழும்பும் போது எழும்பி போவார்கள். அப்படியாக எழுப்புகிறதும் படுக்க வைக்கிறதும் தேவன் தான். ஆனா அந்த ஜனங்களை யாராவது சபித்தோ ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு ஏதாவது எழுப்பிட்டாங்கன்னா அவங்க பயங்கரமான துஷ்ட சிங்கம் போல் இருப்பார்கள். ஆகவே அவங்களுக்கு விரோதமா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு காரியம் பண்ணலாம், நீ நல்லா இருக்கணுமா இருந்தா நீ அவனை ஆசீர்வதிச்சிருன்னு சொல்ற. என்ன சொல்ற தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி துஷ்ட சிங்கம் போல படுத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை யார் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இருந்தா தேவ ஜனத்தை ஆசீர்வதிங்க.
கர்த்தருடைய ஜனத்தை ஆசீர்வதித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தெரியாம சரி அவங்களை நீங்க சபிச்சிட்டீங்கன்னா அந்த சாபம் உங்களுக்கு வரும் அப்படி என்று சொல்லி அந்த ராஜாவுக்கு சொன்ன உடனே அந்த ராஜா கோபம் கொண்டு இவனை இந்த பிலேயாம் மேல கோபப்பட வைக்கிறார். கோபப்பட்டு என்ன சொல்றாரு சொன்னா, நீ ஆசீர்வதிக்கையும் வேணாம், நீ சபிக்கையும் வேணாம். உனக்கு இதோட 3 முறை பார்த்துட்டேன். 3 முறையும் 21 வசனத்தில் சொல்றாரு, இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சேன். அதனால நான் உனக்கு சொன்னதை வந்துட்டு நீ செய்யாம அந்த ஜனத்தை சபிக்கிறதுக்கு தான் உன்னை அழைச்சேன். ஆனா 3 முறை நீ ஆசீர்வதிச்சிட்ட. காரணம் என்னன்னா, சபிக்க அழைத்தாலும் தேவன் சாபத்தை தடுத்து நிறுத்தி ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சாபமும் தேவனால் நடத்தப்படுகிற ஜனங்களுக்குள் வராது. அதை புரிந்து கொள்ளுங்க. யாருக்கு வராது தெரியுமா? அக்கினி ஸ்தம்பத்திலே கூடவே இருந்து நடத்துகிற கர்த்தருடைய நிழலே இருக்கிறவருக்கு. மேகஸ்தம்பமாய் அங்கே பகலிலே மேகஸ்தம்பமாய் நிழலாய் இருந்து நடத்துகிற அந்த வழிநடத்தலுக்குள் இருக்கிறவனுக்கு எந்த சாபமும் எந்த அழிவும் வராதபடி பாதுகாக்க என் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா இந்த நாட்களிலே அவைகள் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வசனமும் பரிசுத்த ஆவியானுடைய கைக்குள் அடங்கி தேவனுடைய வசனம் அவர் நமக்கு போதிக்கும் போது அதை கேட்டு அதன்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சாபமும் எந்த அழிவும் வராமல் தேவன் சுகமாய் தங்க பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஒரு சிலருக்கு தேவ ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதும் ஆசீர்வதிக்கப்படுவதும் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். துஷ்டர்கள் பிசாசுக்கு விருப்பம் கிடையாது, எதிராளிகளுக்கு விருப்பம் கிடையாது. அப்ப எதிராளிகள் ஒரு சில நேரங்களில் இந்த ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்ட இந்த பிலேயாமை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை சபிக்கிறதுக்கு அழைத்தேன், ஆனா நீ 3 முறை இந்த ஜனத்தை ஆசீர்வதிச்சதுனால ஆகையால் 11 வசனம், ஆகையால் உன்னிடத்துக்கு ஓடிப்போ. விரட்டுறான் ராஜா, விரட்டுறான். என்ன சொன்னா, நான் உன்னைய கனம் பண்ணுவேன், உனக்கு நான் ஆசீர்வாதம் தருவேன், உனக்கு காணிக்க தருவேன் சொல்லி கூப்பிட்டான். அப்ப ராஜா இப்ப என்ன செய்ய, அவனை விரட்டுறான். போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், உன்னை நிறைய கனம் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தாராம். அவன் சொல்றான், ராஜா சொல்றான், ஆண்டவர் தடுத்துட்டார் உன்னை ஆசீர்வாதத்தை. குற்றத்தை அந்த பாலாக் ராஜா போடுறான் தேவன் மேல. உன்னை எவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வந்தேன் பாரு, ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காம தடுத்துட்டார். ஒரு சில நேரங்களில் தவறான ஆசீர்வாதம் தடப்பட்டா கவலைப்படாதீங்க. ஏன்னா அது கர்த்தரிடத்தில் வர்றது கிடையாது. எதிராளி சொல்லுவான், கர்த்தர் தான் இதை தடுத்துட்டார் உனக்கு கொடுக்க விடாமன்னு. இல்ல இல்ல, தவறான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடுக்கிறார். என்னன்னா, அந்த சாபத்தை நீ வாங்கிக்காதங்கிறதுக்காக. அதை நீ தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உலகத்தில் உள்ள மேன்மைகள் தவறா வருதுன்னா, தப்பா வருதுன்னா, தேவனுக்கு பிரியமில்லாம வருதுன்னா, மற்றவனை கெடுத்து எனக்கு நல்லது கிடைக்குதுன்னா, அப்படி அந்த ஆசீர்வாதத்தை தேவன் விரும்ப மாட்டார். அது தேவனுடைய பிள்ளைகளுடையது அல்ல. அதை குறித்து கவனமாயிருங்க. சரி, அது அல்ல இன்னைக்கு இருக்கிறதான செய்தி. அது உங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்ட காரியம். தவறாய் வருகிற எந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் தடுப்பார். அதை குறித்து கவலைப்படாதீர்கள், அது போகட்டும். ஆனால் தேவன் சந்தோஷப்படுகிற ஆசீர்வாதம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. தேவ ஜனம் நல்லா இருக்கிறது அவங்களுடைய ஆண்டவர் பிரியம். அதுதான் முதல் வசனத்தில் அவர் சொல்றாரு, என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்ட போது, பிலேயாம் கண்டாரு ஆண்டவர் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறத விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறதுனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்திக் கொண்டு வாழ கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம் 2வது வசனத்திலே இருந்து தேவன் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதான ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தின் பட்டியலை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். வாசியுங்கள். முதல்ல 2வது வசனத்திலே இருந்து 7வது வசனம் வரைக்கும் நாங்கள் கவனித்து கேட்போம். தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன்
விழும்புகிறதாவது, கவனம் அதை கோடிட்டுக் கொள்ளுங்க, அங்கே கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறது என்பதை எழுதிக் கொள்ளுங்க. 2வது வசனத்துல தேவ ஆவி அவன் மேல் வந்தார் என்கிற இடத்துல நீங்க வந்துட்டு கோடிட்டுக் கொள்ளுங்க. 4வது வசனம், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு, சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. யாக்கோபே, மேல 4வது வசனம் வரைக்கும் தேவன் அந்த பிழையாமோடு பேசின தன்மையும், பிழையாம் தேவனோடு தரிசனம் பார்த்ததையும், அதை எப்படி பெற்றுக்கொண்டார், அதை எப்படி பெற்றார், எப்படி அதை பெறுவதற்கு செய்தார் என்பதையெல்லாம் அங்கே அந்த 4வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கண் திறக்கப்பட்ட மனுஷன் இந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு கூறுகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள், வாசியுங்கள். இது ரெண்டையும் நாங்கள் கொஞ்சம் விவரித்து பார்ப்போம், வசனங்களை வாசித்த பின்பதாக. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சாலையில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாயை பார்க்கிலும் உயர்வான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். ஆமென். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். ஆமென். இதான் தேவன் கொடுக்கிற 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் தேவன் அவருடைய ஜனத்துக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறார் நாம இப்ப வாசிச்சோம் இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இப்படியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான் நீங்களும் நானும். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். இது வந்துட்டு தீர்க்க தரிசனமான செய்தி. இந்த செய்தி இந்த யாக்கோபு இந்த பிழையாம் இஸ்ரவேலர்களுக்கு இது சொல்லும் போது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த இனிமேல் நிறைவேற்றப்பட போகிற ஒரு செய்தியை தான் வெளிப்படுத்தி பேசுகிறார். இந்த வெளிப்பாட்டின் தீர்க்க தரிசன செய்தி இவர்கள் பாளையம் கூடாரத்திலே, அங்கே கோத்திரம் கோத்திரமாக பாளையத்திலே அந்த கூடாரத்திலே அவர்கள் பரவி படுத்திருக்கிறதை, கோத்திர கோத்திரமாய் இருக்கிறதை அவன் ஒரு உயர்ந்த மலையிலிருந்து பார்த்து அந்த ஜனங்களை பார்க்கும்போது அழகாய் அங்கே கூடாரம் போட்டிருக்கிறார்கள். இந்த கூடாரம் போட்டிருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது அவன் கர்த்தரிடத்தில் கண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலரை இந்த கூடாரத்தில் இருக்கிற இந்த பரவி படுத்திருக்கிற கோத்திர கோத்திரமாய் இருக்கிற இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை விளையாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று விளையாம் கண்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு ஜனங்களே, நீங்கள் பரவி போய் தேசத்தில் அங்கங்கே இருக்கிற உங்கள் சூழ்நிலையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதை தான் விரும்புகிறார் என்பதை விளையாம் கண்டதை போல நாங்களும் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறோம், உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அன்றைக்கு அவர்கள் வந்துட்டு நிலையான வீடு இருக்கவில்லை, நிலையான தேசம் இருக்கவில்லை, நிலையான சூழ்நிலை இருக்கவில்லை. அவர்கள் அங்கே கூடாரங்களை போட்டுக்கொண்டு அதுக்குள் குடும்பம் குடும்பமாக இருந்தார்கள், கோத்திர கோத்திரமாய் சேர்ந்திருந்தார்கள். ஆனாலும் அப்படி வாழ்ந்த ஜனங்களுக்கு தேவன் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் வெளிச்சத்தோடு கூட மகிமை மேகமாய் இருப்பார் பாதுகாப்போடு. பகலிலே குளிர்ச்சியாய்
தேவன் ஒரு மேகஸ்தம்பத்திலே வந்து அவர்களுக்கு நிழலாயிருப்பார். இதை இஸ்ரவேலர்கள் கண்டு தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்பை வழிநடத்திலே கொடுக்கிறதை கண்டு அவருடைய வழிநடத்திலே நடந்த ஜனங்கள். ஆகவே தேவனுடைய வழிநடத்திற்குள் நடத்தப்படுகிற தேவ ஜனங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று தேவனுடைய ஊழியர்கள் அறிந்திருக்கிறார்கள். காலை நேரத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுவாயானால் உன்னை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம். கர்த்தருடைய வசனத்தின்படி அதை பிடித்துக் கொண்டு வாழ ஆரம்பிப்பீர்களானால் உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம். ஆகவே தேவ சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற, ஆசாரியர் என்று சொல்லுகிற, தேவ ஜனம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்களை பரிசுத்த ஆவியிடத்தில் உங்களை தாழ்த்துங்கள். தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகளை மீறி, கட்டளைகளை மீறி, உபதேசங்களை மீறி நடக்காதபடிக்கு கவனமாக இந்த காலத்தில் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அங்கே ஆதி திருச்சபையிலே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அன்றைக்கு இருந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமை கண்ட போது அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலரை பின்பற்றினார்கள். அப்போஸ்தலரை பின்பற்றின போது அன்றைக்கு உருவாகின ஆவிக்குரிய சபை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் சம்பாதித்த அந்த சபை மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவே தேவ ஜனங்கள் சபை உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருந்தால், பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்திற்குள் தரித்திருந்தால் உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் தேவ ஜனத்துக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? அந்த ஆசீர்வாதங்களை பற்றி தான் 5வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். கவனமாய் பாருங்கள். இந்த பிழையாமை பற்றி நாங்கள் நிறைய காரியங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிழையாமை அந்த இடத்துல தேவன் எப்படி வழிநடத்துகிறாங்க நாங்கள் பார்க்க முன்பதாக நாம் தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டு விளையாமோடு நாங்கள் பயணம் செய்து நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து கொண்டு தேவ சித்தத்தையும் தேவ தரிசனங்களையும் தேவனுடைய வெளிப்பாடுகளையும் பெற்றுக் கொள்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டு நாமும் தேவனோடு கூட எங்களுடைய எதிர்காலம் ஊழியம் தேசத்தை நடக்க போகிற அறிந்து கொண்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்க முடியும். ஆகவே முதலாவது அந்த விளையாம் தீர்க்க தரிசனமாக தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாட்டை தரிசனத்தை எப்படி பேசுகிறார் என்று சொன்னால் 5வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆமென். இவர்கள் இந்த விளையாம் இவர்களை பார்க்கும் போது இவர்கள் அங்கே கூடாரம் போட்டு இருக்கிறார்கள். இப்ப மழை வெள்ளத்திலே போய் ஒரு சில இடங்களை டென்ட் அடிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே கழட்டிக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி கூடாரம் தான். ஒரு சில கூடாரங்கள் மறைவிடங்களை ஏதோ கட்டியிருப்பாங்க, ரெட்டை இழுத்து கட்டியிருப்பாங்க, இல்ல வஸ்திரத்தை இழுத்து கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய ஏதாவது ஒரு பிளாங்கெட்டை இழுத்து கட்டியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று இழுத்து கட்டியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஒரு பெரிய அங்க வனாந்திரத்திலோ பாலைவனத்திலோ இல்ல ஒரு இடத்துலயோ அந்த ஜனங்க அப்படியே பரவி லட்சக்கணக்கான ஜனங்கள், யுத்த புருஷன் மாத்திரம் 6 லட்சம் பேர். அப்ப எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டமா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய இடம் இருந்திருக்குன்னு பாருங்க. அவ்வளோ பெரிய இடத்துல கூடாரங்களை போட்டுக்கிட்டு அப்படியே கூட்டமாய் அங்கே லேவி கோத்திரம், அங்கே பெஞ்சமின் கோத்திரம், எல்லாம் கோத்திரமா அப்படியே கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாரும் கூடாரம் போட்டு அங்க இருக்கும் போது அதை ஒரு உயர்ந்த மலையிலிருந்து இந்த விளையாம் பார்க்கும் போது அவர் சொல்றாரு, இந்த கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அந்த கூடாரத்தை பார்த்து அவர் வர்ணிக்கிறார், உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள் அப்படி சொல்றாரு. சாதாரண ஒரு கொட்டிலுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்து நீங்க எவ்வளவு அழகா இருக்குங்க, உங்க கொட்டில் எவ்வளவு அழகா இருக்கு, உங்க கூடாரம் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா நமக்கு சிரிப்பு வரும் இல்லையா, நமக்கு ஏளனை செய்யற மாதிரி தோன்றும் இல்லையா. இன்னைக்கு உன் வீட்டிலே கூட அப்படி இருக்கலாம். சாப்பாடுக்கு வசதி இல்லாம, உடுத்த வசதி இல்லாம, ஒரு நல்ல காரியம் இல்லாம, ஒரு இருக்க வீடு இல்லாம, தங்குறதுக்கு ஒரு வசதி இல்லாம நெருக்கத்தோடு இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் கூடாரங்கள் அழகாயிருக்கிறது. ஆமென். இந்த கூடாரத்தை பார்த்து சொல்லல, தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஒரு அழகான சூழ்நிலையை பார்த்து அன்றைக்கு வெளிப்படுத்தி அவர் பேசுகிறார்.
ஹல்லேலூயா. தேவன் உனக்காக வைத்திருக்கிற, உனக்காக எதிர்காலத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் அழகானவைகளாய் இருக்கிறது. எதிர்காலத்தின் நோக்கங்கள், தரிசனங்கள், தேவன் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வழிகள் அழகானவைகளாய் இருக்கிறது. உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வழிகள் அழகானவைகள். அதுதான் பிள்ளையாம் சொல்றாரு, கூடாரங்களும் இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களும் அழகானவைகள். ஆமென். அழகானவைகள். தைரியமா இருங்க. இனி இந்த பிரச்சனைகள் முடியும் போது தேவன் உனக்காக எதிர்காலத்தில் வைத்திருக்கிற ஊழியமா இருக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்க வீட்டின் சூழ்நிலையா இருக்கலாம், எல்லாத்தையும் தேவன் அழகாய் மாற்றுவார். பிரிஞ்ச குடும்பங்களாய் இணைத்து, பிரிந்து போன பிள்ளைகளெல்லாம் இணைத்து சமாதானப்படுத்தி கணவன் மனைவி பிள்ளைகளாய் அழகாய் வாழ்வதற்கு சூழலை கர்த்தர் உருவாக்கி அவைகள் எல்லாம் இணைத்து ஆசீர்வதித்து தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுடைய வியாபாரங்கள், தொழில்கள் நஷ்டமடைந்த சகலவற்றையும் தேவன் சீர்படுத்தி சரியான ஒழுக்கத்துக்குள் கொண்டு வருவார். சகலம் ஒழுக்கமாய் அழகாய் கிரமமாய் வரும். பயப்படாதிருங்க, சோர்ந்து போகாதிருங்க. தேவன் அதற்குரிய சகல ஆயத்தங்களை வைத்திருக்கிறார். நீங்களோ கர்த்தருடைய வழிநடத்துக்குள் வாருங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்குள் வாருங்கள், தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவன் திரும்ப சகலவற்றையும் அழகுபடுத்தி சீர்படுத்த என் தேவனுக்கு முடியும். ஆமென். கட்டாயங்களை மாற்றுவார். சபையை தேவன் அழகாய் மகிமையாய் பலமாய் அந்த காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை வைத்து சபையை தேவன் மகிமையாய் திரும்ப எழுப்பி கொண்டு வருவார். திரும்ப கொண்டு வருவார். அங்கே 8வது வசனம் சொல்லுகிறதை போல தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அந்த பலத்தை திரும்ப சபை காணும். சபை வல்லமாய் எழும்பும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு சபை வல்லமையாய் எழும்பும். தேவன் எழுப்புவார். ஆமென். உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்பட்டது நல்லது என்று யோபு சொல்லுகிறார். நான் பொன்னாக விளங்குவேன். பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவத்துக்கு மத்தியிலே கர்த்தர் எங்களை பொன்னாக பிரகாசிக்க பண்ணும்படி தேவன் எழுப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீ இழந்ததை எல்லாம் திரும்ப இரட்டிப்பாய் கொடுத்து உன்னை உயர்த்த தேவன் விரும்புகிறார். சொந்து போகாதீங்க. தேவனுடைய மகிமையின் வழிநடத்தலை விட்டு மட்டும் விலகிறாதீங்க. மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் நினைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரும் அவரால் போதிக்கப்படுகிற வசனத்தை பிடித்துக் கொண்டு வாழுங்க. கர்த்தர் உங்களை அழகாய் நாட்டுவார். பாருங்க, 2வது சொல்லப்படுகிறது, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும் இருப்பார்கள். ஆமென். எப்படி இருப்பாங்களாம்? அவங்க பரவி போகிற ஆறுகளை போல இருப்பாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் இந்த தேசத்திலே நீங்க சத்தியத்தை போதிக்கிறதிலே, தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறதிலே பரவி போகிற ஆறுகளை போல உங்கள் பட்டணத்திலே, உங்கள் கிராமத்திலே, நீங்கள் வாழ்கிற பிரதேசத்திலே அநேகருக்கு பரவி போகிற ஜீவ தண்ணீரை கொண்டு போகிற ஆறுகளை போல, ஊற்றுகளை போல இந்த தேசம் முழுவதையும் நிரப்பத்தக்கதாய் தேவன் உங்களை வல்லமையினாலே நிரப்புவார். உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க தான் அந்த நபர். உங்க குடும்பம், நீங்க தான் அந்த நபர். அக்கினி ஸ்தம்பத்துக்குள் இருங்க, மேகஸ்தம்பத்துக்குள் அடங்கிருங்க, பரிசுத்த ஆவியில் அடங்கிருங்க, வார்த்தையில கட்டுப்பட்டு இருங்க. நீங்க பரவி போகிற ஆறுகளை போல் இருப்பீர்கள். ஆமென். நீங்க பரவி போகிற ஆறுகளை போல எல்லாருக்கும் இருப்பீங்க. ஜீவ தண்ணீர் ஊற்று உங்கள் இருதயத்தில் புறப்பட்டு அநேகரை சந்திக்கும், அநேகரை தொடும், அநேகரை சந்திக்கும், அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே இப்ப இருந்து ஆயத்தமாகுங்க. இன்னும் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு ஆயத்தமாகறது கிடையாது. இப்ப இருந்தே இந்த தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துறாருன்னா நீங்க செயல்படுங்க. அப்படின்னா இப்ப இருந்தே தேவ அன்பைனாலே ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்க, ஒருவரை தாங்கிக் கொள்ளுங்க, ஒருத்தருக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒரு சமாதானம் பேசிக்கொள்ளுங்க. கசப்புகள், வெறுப்புகள், சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், வைராக்கியம் யார் மேல சரி இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கொடுங்க, அவங்களோட பேசுங்க, தேவ அன்பை வெளிப்படுத்துங்க. ஆகவே பாவத்தோட மட்டும் சமாதானம் வச்சுக்கிறாதீங்க, பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பு கொடுத்துறாதீங்க, பாவத்தை மட்டும் திரும்ப சேர்த்துக்கிறாதீங்க, தப்பானதெல்லாம் சேர்த்துக்கிறாதீங்க. அதெல்லாம் முற்றிலுமா அழிச்சிருங்க, தொடச்சு போட்டுருங்க. அது இருந்துச்சுன்னா வாழ்க்கையை கெடுத்து போட்டுரும். உங்களை பரவி போற வைக்காது, உங்களை அப்படியே நாற்றம் அடிக்க வச்சிடும்.
ஆகவே பாவம் வேணாம். பரிசுத்த ஆவியானவரை பிடிச்சு கொண்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த பரவி போகிற ஆறுகளை போல தேவ அன்பினாலே செய்கிற உபகாரங்கள், உதவிகள், தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிற அழகான ஒரு தேவனுடைய ஊற்றாக உங்களை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுகிற நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், நதியோரமாக இருக்கிற தோட்டங்களை போல அப்படியே எப்படி மரம் செழிப்பா இருக்கோ அப்படி உங்களை செழிப்பா வச்சிருப்பார் ஆண்டவர், செழிப்பா வச்சிருப்பார். அடுத்த வசனம், அடுத்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போல இருப்பார்கள். நீங்க நல்ல வாசனை கொடுக்கிற சந்தன மரம் மாதிரி இருப்பீங்களாம். சந்தன மரம் தான் விலை உயர்ந்தது, நல்ல வாசனை வீசக்கூடியது. சந்தன வாசத்தை யாருமே விற்க மாட்டாங்க. அது வந்துட்டு இயற்கையாகவே நல்ல தேவன் படைச்சிருக்க இயற்கையான ஒரு வாசனை. அது அவ்வளோ வாசனையா இருக்கும், அவ்வளோ அருமையா இருக்கும். அது ஒரு அந்த இடத்துல, அந்த வாசனை இருக்க இடத்துல ஒரு பெரிய மன சந்தோஷமும், இருதயத்துக்கு ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத ஒரு அமைதி, சந்தோஷம், ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாசனை அவ்வளவு அழகான வாசனை இல்லையா? அந்த வாசனை அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை தான் அப்படி வச்சிருப்பேங்கிறாரு. ஆனா இந்த உலகத்துல உங்க அந்நிய தெய்வங்களை நமஸ்கரிக்கிற என்ன செய்யறாங்கன்னா, இந்த சந்தனத்தை கரைச்சி அவன் நெத்தியில வச்சுக்கிட்டான், அவன் பல இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அவங்க எல்லாம் அதை பூசிக்கிட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் அதை பூச மட்டும்தான் முடியும். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? நீ நான் நாட்டின சந்தன மரம் நீதான். ஆமென். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதான வாசனைய நம்மளை எடுத்து, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை எடுத்து அவன் நெத்தியில வச்சுக்கிட்டு போகணும். அவன் அதை சாட்சியா பகரும் போகிற இடம்லாம் வாசனை வீசணுமா இருந்தா, நாங்க சாட்சியா இருந்தா மத்தவன் நெத்தியில தேவ சித்தம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. மற்றவருடைய வாழ்க்கையில பிரியமா எடுத்துக்கொள்ளுவான். ஆமென். ஆகவே நாங்க சந்தன மரமா இருக்க வேணும். கர்த்தர் எங்களை நாட்டி இருக்கிறார், அதை நீங்க நம்புங்க. உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்தை தேவன் இந்த தேசத்துல, கிராமத்துல, பட்டணத்துல நாட்டி இருக்கிறார். ஆமென். நீர்கால்களின் ஓரமாய் நாட்டி இருக்கிறார். கர்த்தரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். ஆகவே அவரோடு கூட எங்களை சேர்த்து அவர் பக்கத்திலே நாட்டிருக்கிறான்னு சொன்னால் வாசனை வீசும்படி ஒரு சாட்சியுள்ள மனுஷனாய் நாங்கள் சாட்சியுள்ளவர்களை வாழும்படியாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நீங்க சாட்சியா வாழ்றீங்க? லாக்டவுன் காலத்திலே சாட்சியா வாழுங்க. கஷ்டமான நேரத்துல சாட்சியா வாழுங்க. எல்லாம் இருக்க நேரம் மட்டும் சாட்சியா வாழ்றேன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் இருந்தாலும் சாட்சியா வாழ மாட்டாங்க தெரியுமா? யோபு எல்லாம் இல்லாம போன பொழுது சாட்சியா வாழ்ந்தார், சரியா? ஆனா அநேகம் பேர் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லிடுவாங்க, யோபு மாதிரி எனக்கு பிரச்சனை, யோபுக்கு வந்த பாடுகள் எனக்கும் வந்துருச்சு, ஆண்டவர் என்ன யோபு மாதிரி கொண்டு போறாருன்னு. யோபு மாதிரி ஒருத்தரை கொண்டு போக மாட்டார். ஏன்னா யோபு கொண்டு போயிட்டார், அவ்வளவுதான். அதுக்கு மேல யாரையும் கொண்டு போக மாட்டார். அது யோபுடைய பாடுகள், யோபு அந்த வழியில கொண்டு போயிட்டாரு. யோபு மாதிரி என்னை கொண்டு போறான்னு சொல்ற அது பொய்யான காரியம். யோபு மாதிரி யாரையும் கொண்டு போக மாட்டார், தெரியுமா? அதனால யோபுவை வந்துட்டு பிசாசு எப்படி சோதிச்சானா, ஆண்டவரே அவனுக்கு உண்டானது எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவன் உங்களை மறுதளிச்சிருவான் அப்படின்னு யோபுவை பத்தி பிசாசு சொன்னான். அப்ப ஆண்டவர் சொன்னா, நீ எடுத்து பாரு, அவன் என்னைய மறுதளிக்க மாட்டாங்கிற ஒரு தைரியத்துல, விசுவாசத்துல தேவன் அனுமதி கொடுத்தார். எல்லாம் எடுத்த போதும் யோபு மறுதளிக்கிறார். அதனால இப்ப போயிட்டு ஆண்டவர் கிட்ட உங்களை பத்தி எல்லாம், ஆண்டவரே இவங்கிட்ட உள்ளதெல்லாம் எடுங்க, உங்களை மறுதளிப்பானெல்லாம் சொல்லவே மாட்டான். ஏன் தெரியுமா? இப்ப நிறைய கொடுத்திருக்கிறார் தானே, இப்ப இல்லாட்டி இல்லாம இருக்கிற அவங்களுக்கு இந்த பாடுகள்ல. அப்ப பிசாசு என்ன சொல்லுவான்னு சொன்னா, ஆண்டவரே உங்களை அவன் மறுதளிக்கணுமா இருந்தா அவனுக்கு நிறைய கொடுங்க, அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நிறைய கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன் தெரியுமா? இப்ப வந்துட்டு இல்லாம போனா கடவுள் எப்படியோ அழுது அழுது பிடிப்பான்னு தெரியும், சரியா? இப்ப எதுக்கு வந்த அழுது அழுது நாங்க பிடிச்சிருவோம் தானே. ஆனா நிறைய வந்துருச்சுன்னா நாங்க அழுவை மாட்டோம், கடவுளை பிடிக்க மாட்டோம், அப்ப ஆண்டரை தேட மாட்டோம், நேரம் இருக்காது, நாங்க பிஸி ஆயிருவோம். எங்க ஆடம்பரம், பெருமை, ஆணவம் எல்லாம் வந்துடும். அதனால பிசாசு இப்பெல்லாம் எடுத்துட்டு சோதிக்க மாட்டான், கொடுத்துட்டு தான் சோதிப்பான். அப்ப ஆண்டர் சொல்லி நீ கொடுத்து பாரு, அவன் என்னை மறுதளிக்க மாட்டான் நம்புனா அவன் கொடுப்பான். கொடுத்து கொடுத்தே எங்களை ஏமாத்தி பெருமை, ஆடம்பரம் எல்லாம் கொண்டாந்து எங்களை விட ராஜா எவனும் இல்லைங்கிற மாதிரி மனமேட்டுமை கொண்டாந்துவான். இன்னைக்கு அப்படியான எவ்வளவு பேர் ஆண்டவர் மறுதளிச்சிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியுடைய கிரிகை இல்ல, ஜெபம் இல்ல, ஆராதனைக்கு வர்றது இல்ல, ஆராதனை கலந்து கொள்றது இல்ல, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றது இல்ல, உண்மை இல்ல. இன்னைக்கு அநேக பேருக்கு உண்மை இல்ல,
சரியா? நாங்க கொஞ்சமா அன்னன்னைக்கு கூலி வேலை சம்பாரிச்சு உழைச்ச காலத்துல அன்னன்னைக்கு சின்ன சம்பளத்தை எடுத்த நேரத்துல ஆண்டுக்கு உண்மையா பயபக்தியா இருந்தோம், வசனத்தை கை கொண்டோம், தசம பாகம் காணிக்கலாம் ஒதுக்கி ஆராதனைக்கு வந்து நன்மை செய்தோம், ஏழைகளுக்கு கொடுத்து எல்லாம் செஞ்சோம். இப்ப நிறைய இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்ததுனால லட்சக்கணக்கா உழைக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்துட்டு தசம பாகமும் காணிக்கை கொடுக்கறது இல்ல, ஏழைக்கு இறங்குறதும் கிடையாது, எல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆனா மறைச்சு மாடுறாங்க. ஏதோ அவங்க நினைக்கிறாங்க பரலோகம் போயிடலாம்னு சொல்லி. அப்படி செய்யற ஒரு ஆள் பரலோகம் போக முடியாது. அப்படிதான் தேவனுடைய கட்டளை, அதான் மாற்ற முடியாது. ஆகவே தேவனுக்கு உண்மையா இருக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா தானே நிறைய ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நீ நிறைய ஆசீர்வதிச்ச, இப்ப நிறைய இருக்கிற உண்மை இல்லை நீ, அதனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவ சமூகத்திலே உண்மையா இருக்கணும். சந்தன மரம் வச்சிருக்கிறார் எங்களை. சந்தன மரம் வாசனை மட்டும்தான் வீசணுமே தவிர நாற்று அடிக்க கூடாது. சந்தன மரத்துல பரிசுத்த ஆவியானுக்குள்ள அடங்கி இருக்கிற சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள் சந்தன மரமாய் வாசனை வீசுவார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, தண்ணீர்கள் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போல் இருக்கிறது. அவர்கள் கேதுரு விருட்சங்களை போல் இருப்பார்கள். அவர்கள் அங்கே அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்க அவர்கள் எப்படி பரவி போவார்கள். அவர்கள் ராஜா, அவர்களுடைய ராஜா ஆகாயை பார்க்கிலும் உயர்ந்தவன், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். அப்படிப்பட்டவங்களுடைய ராஜ்யம் அப்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார். இது உங்களுக்கு நம்ப முடியுமா? இப்படி தேவன் சொல்லியிருக்கிறாரே, நம்ப முடியுமா? ஒரு தீர்க்கதரிசி கூட வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். நிறைய காரியங்கள் எங்களுக்கு நம்ப முடியாம தான் இருக்கும். ஆனா தேவன் செய்வார்னு எங்க வாழ்க்கையில நம்பணுமா இருந்தா என் வாழ்க்கையிலே அந்த தேவ ரகசியங்களை திட்டங்களை அறியணும். நான் அதை பார்க்கணும். என் மனக்கண்கள் திறந்திருக்க வேணும். என் மனக்கண்களை தேவ பிரசனத்தை பார்த்தால்தான் நான் நம்ப முடியும். அப்ப தேவனுடைய வழிநடத்தல் எனக்கு இருக்க வேண்டும். ஆமென். நீங்க இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, மேல உள்ள 3 வசனம் 2, 3, 4வது வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, விளையாம் அந்த இது ஆரம்பத்தில் அவருக்கும் தெரியாது. இப்படி ஜனங்களை ஆண்டு இவ்வளவு அழகா நடத்தி இப்படி ஆசிரமம் வைக்க போறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவர் கண்களே ஆச்சரியப்படும்படி தேவன் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றார் பாருங்க. தன் கண்களை ஏறெடுத்து, 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். அப்போ அந்த கண்களை ஏறெடுத்து, மாமிச கண்களை ஏறெடுத்து அவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே தேவ ஆவி அவன் மேல் வந்தார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஆவியானவர் வந்தாதான் நம்முடைய மனக்கண்களே திறக்கப்படும். மாமிச கண்களிலே பார்க்கும் போது யாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியணுமா இருந்தா, தேவ ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணுமா இருந்தா, தேசத்தின் திட்டங்களை பார்க்கணுமா இருந்தா, சபைக்கு தேவன் ஜனங்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை அறியணுமா இருந்தா, இந்த சபை எப்படி ஆசீர்வதிப்பான்னு சொல்லி தேவன் உங்களுக்கு காட்டணுமா இருந்தா, உங்க ஊழியம் எப்படி மாற போகிறது, உங்க குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், நீங்க எப்படி செழிப்பா இருப்பீங்க அப்படின்னு நீங்க பார்க்கணுமா இருந்தால், நீங்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தேவ ரகசியங்கள் வெளிப்படும். நிறைய பேர் வந்துட்டு இந்த தேவ ரகசியங்கள் அறிந்து கொள்கிறது இல்ல. இவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான சுயநலங்கள் காரியங்கள் இருக்கிறது. நீங்க அழகாய் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு சொல்லுகிற அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே மத்தேயு புஸ்தகம் 23வது அதிகாரத்தை வாசித்தீர்களே ஆனால், தேவன் அங்கு வேத பாரகர் பரிசேயர்களை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய கண்கள் திறக்கப்படாவிட்டால், நாம் தேவ ஆவியினால் நிரப்பப்படாவிட்டால், தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டம், ஜனங்கள் மீது வைத்திருக்கிற திட்டம், தேசத்தின் மீது வைத்திருக்கிற திட்டம், சபை மீது வைத்திருக்கிற திட்டம், என்னுடைய ஊழிய அழைப்பு, ஊழிய தரிசனம், நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் சொல்லி புரிந்து கொள்ளாதவனாய் மாறி போவேன். ஆகவே முதலாவது தேவ ஆவியினாலே அவன் தொடப்படுகிறான், அல்லது தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்து, அவன் மேல் தேவ ஆவியானவர் வருகிறார். அப்ப பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே என்னை நிரப்புங்க அப்படின்னு, இல்லையா? அப்ப நிரப்பும் போது கவனமா பாருங்க. 3வது 4வது வசனம் தான். இப்ப தேவ ஆவியின் நிரப்பப்பட்ட பிறகு
தேவ தரிசனம் இந்த ஜனங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் எப்படி பெற்றுக் கொள்கிறான் பார்க்க முடியும். அந்த திட்டம் தான் 5வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசித்தோம். அவன் எப்படி பெற்றுக் கொள்கிறான் கவனித்து பாருங்கள். தேவ ஆவி அவன் மேல் வந்து, அப்பொழுது தேவ ஆவி வந்த போது, தேவ ஆவியானவர் வந்த உடனே, அப்பொழுது அவன், ஆவியானவர் வந்த அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அப்பதான் வாய் திறந்து அவர் பேசுகிறார். ஆவியானுடைய நிறைவினாலே பிலேயாம் பேசுகிறார். பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, அப்போ பிலேயாம் சொல்லுகிறதாவது அப்படி சொல்லிட்டு அதே வசனத்துல நான் முதலாவது சொன்ன போல கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்ப ஏற்கனவே அவனுக்கு கண் நல்லா தான் தெரியுது. அப்ப இவன் என்ன சொல்றான், இன்னைக்கு கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதா சொல்றான். ஏன் அப்படி சொன்னா, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல வந்த பொழுது ஆவியானவர் அவனுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிற போதுதான் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த மனக்கண்கள் திறக்கப்படும் போதுதான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் தரிசனமாக காண்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும் போது நம்முடைய மனக்கண்களை திறந்து நம்முடைய எதிர்காலங்களை, ஜனங்களுடைய எதிர்காலங்களை, குடும்பங்களின் எதிர்காலங்களை, தேசத்தின் எதிர்காலங்களை தேவன் வெளிப்படுத்தி பேசுவார். அதை எப்படி காட்டுறான்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டு உரைக்கிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு. தேவன் பேசுகிறார். இப்போ பிலேயாமோட ஆவியானவர் பேசுகிறார். பேசும்போது சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். பேசுகிற நேரமே ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். நான் இந்த ஜனங்களை இப்படித்தான் வச்சிருக்க போறேன், இப்படித்தான் ஆஸ்வதிக்க போறேன், அவர்கள் இப்படி இருப்பார்கள், மேன்மை அடைவார்கள், ராஜாக்களை விட மேன்மையா இருப்பார்கள், அவர்களை உயர்த்தி நான் வைத்திருப்பேன், கண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுப்பேன், அவர்களை கனப்படுத்தி இப்படி எல்லாம் சொல்ற. அவங்க இவ்வளவு அழகா இருப்பாங்க, அவர்கள் சந்தன மரங்களை போல, கேதுரு மரங்களை போல, நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல, நானே நாட்டின மரமா அவங்க வாழுவாங்க அப்படின்னு எல்லாம் வர்ணிக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டுதான் இப்ப பேசுறார். அப்போ இந்த பிலேயாம் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். அப்ப தேவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது அவனுக்கு அதுக்குரிய தரிசனத்தையும் கொடுக்கிறார். அப்ப முதலாவது ஒரு தேவனுடைய செய்தி வருமானால் அதுக்குரிய தரிசனங்களும் இருக்கிறது, அதுக்குரிய வெளிப்பாடுகளும் இருக்கிறது. அது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இந்த காரியத்தை பேசுறார் சொன்னால், உங்களை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்து பேசுகிறார். இந்த சபையை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்து பேசுகிறார். நீங்கள் பரவி போகிற ஆறுகளை போல இந்த தேசத்திலே வளர்வீர்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை கேளுங்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர் பரவி போகிற ஆறுகளை போல உங்களை வைத்திருக்கும்படி தரிசனம் கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்ற சத்தியம், நீங்க ஆண்டவருக்காக வாழும்போது உங்க சாட்சி எல்லா இடத்துல எல்லா மக்களும் அறிஞ்சு கொண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த ஊழியத்தின் செயல்படுகிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இந்த தேசத்துல வல்லமையாய் அற்புத அடையாளங்களோடு வார்த்தை நிரூபிக்கும் போது இந்த தேசம் முழுவதும் ஊழியத்தின் தன்மை பரவி போகும், கிராமம் முழுவதும் பரவி போகும். இயேசுவே தெய்வம் என்று எல்லாம் சொல்லத்தக்கதாய் தேச தலைவர் முதல் ராஜாக்கள் முதல் சகல மனிதன் அறியும் போது கர்த்தருடைய மகிமை எப்படியாக தேசத்திலே இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த தரிசனத்தை தேவன் நமக்கு முன் வைத்திருக்கும் போது நாம் மௌனமாய் இருக்க கூடாது. நாங்கள் கர்த்தருடைய பலியிடத்திற்குள் வர வேண்டும். எனக்கு அந்த தரிசனம் பார்க்க முடியல அப்படின்னீங்கன்னா நீங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வார்த்தையிலே நிலைத்திருங்கள். அவன் சொல்றான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. தாழ விழும்போதுன்னு சொன்னா தன்னை தாழ்த்தி ஜெபிக்கணும், ஆண்டவர் பாத்திர விழுந்து ஜெபிக்கணும். அவருடைய பாதங்களை பிடிச்சு ஜெபிக்கும் போதுதான் கண்களை திறந்து தேவன் காண்பிக்கிற தரிசனத்தை சத்தியத்தை வெளிப்படுத்தி பேசுகிற கிருபைகளை தேவன் கொடுப்பார். ஆமென். நேற்று பிலேயாம் ராஜாவுக்கு அங்கே பிலேயாம் சொல்லும்போது பாலாக் ராஜாவுக்கு சொல்றான், நீ எழுந்திருந்து கேளு, எழுந்திருந்து கேளு ஆண்டோடைய வார்த்தையை. ஆனா ஊழியக்காரர்கள் தேவ பிள்ளைகள் எப்படி கேட்கணும் தெரியுமா?
தாழ விழுந்து கர்த்தர் பேசும்போது பாதத்துல விழுந்து அவரை கனம் பண்ணி அவ்வளவு மகிமையான தேவன் பேசும்போது தேவ ரகசியங்களை அறியும் போது அவருடைய பாதங்களை பிடித்து அப்பா தாழ்மையோடு ஜெபிக்க வேண்டும். இழிவான ஆதாயத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் பிழையான் வந்தான். ஊழியம் இழிவான ஆதாயத்தை தேடுறது கிடையாது. ராஜாக்கள் கனம் பண்ணுவாங்க எதிர்பார்த்து ஊழியம் செய்யக்கூடாது. மற்றவெல்லாம் நிறைய பணம் கொடுப்பான், காணிக்கு கொடுப்பான், அதுக்காக நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. மற்றவன்ட்ட கனம் இல்லாமல் பெருமைனா இப்படி செஞ்சா இப்படி சொன்னா அப்படி சொல்லி பயந்துகிட்டெல்லாம் ஊழியம் செய்யக்கூடாது. ராஜாவுடைய கனத்தையும் ராஜாவுடைய சொத்தையும் ராஜா எனக்கு கனம் பண்ணுவார் நீ வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் செய்ய உடல ஆண்டவர். அழைக்கப்பட்ட மனுஷனுக்கு அப்படி செய்ய விடமாட்டார். விளையாம அப்படி செய்ய உடல ஆண்டவர். அவனை தடுத்தார். ஆனா அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, கர்த்தர் தடுத்துட்டார். அதனால தான் ராஜா சொல்றான், ஓடி போயிரு, நீ உன்னை கனம் பண்ண கொண்டு வந்து கடவுள் தடை பண்ணிட்டார் அப்படி சொல்லி விரட்டுறார். ஒண்ணுமே கொடுக்காம விரட்டி விட்டுறார். அப்ப பிழையாம் சொல்றாரு, 12ஆம் வசனத்தை சொல்லிடுறேன், ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. அப்பொழுது பிழையாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையானாலும் தீமையானாலும் செய்கிறது கர்த்தர் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லுவதே சொல்லுவேன் என்றார். என்ன சொல்றான்? நீர் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையானாலும் தீமையானாலும் செய்கிறதற்கு கர்த்தரின். அதனால ஒரு சில கூப்பிட்டு உங்களுக்கு தங்கம் தானே, பொண்ணு தாரேன், அதை தாரேன், இதை தாரேன் எல்லாம் சொல்லுவான். ஆனா கடவுளுக்கு பிரியமா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பேசணும், செய்யணும் எந்த காரியத்தை. அதுக்கு மீறி எதை செய்யக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தின் மேன்மைக்காக, பெருமைக்காக, ஆடம்பரத்துக்காக தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காமல் வஞ்சகமாய் போதித்து சபைக்குள்ளே தவறான காரியங்களை கொண்டு வந்து ஆடம்பரங்களையும் அட்டூழியங்களையும் அசிங்கமான அருவறுப்புகளை கொண்டு வந்து இன்னைக்கு சபை பரிசுத்த குலைச்சல் ஆக்கின நிமித்தம் தான் இன்னைக்கு ஆடம்பரம் எல்லாம் ஓஞ்சிருச்சு, ஆரவாரம் எல்லாம் ஓஞ்சிருச்சு, ஆடல் பாடலாம் ஓஞ்சிருச்சு. இன்னைக்கு எங்க பெருமை, இன்னைக்கு எங்க ஆடம்பரம், எங்க குதூகலம் எல்லாம் நின்று போனது, எல்லாம் அடைப்பட்டு விட்டது. எத்தனை பேர் நிற்கிறாங்களோ இல்லையோ தெரியல. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிநடத்தில் இருப்பார்கள். ஆனால் தேவன் அவரோடு பேசிக்கொண்டு தான் இருப்பார். அவர்கள் தாழ விழுந்து தேவன் சொல்வதை கவனமாய் கேட்க வேண்டும். விளையாம் தாழ விழுந்த போது கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறார். ஆகவே நாம் தேவனுடைய பாதத்திலே தாழ்மையோடு விழும்போதுதான் கண்களை தேவன் திறப்பார். ஆகவே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கண் திறக்கப்பட்டு மாமிச கண்கள் திறந்தா இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் திறக்காததினால் அநேகர் தேவ ரகசியத்தை அறியாமல் வாழ்கிறார்கள். இன்னைக்கு ஜெபம் இல்லை நிறைய பேருக்கு. ஜெபிச்சாதானே ஆண்டவர் கேட்பாரு. தேவ சமூகத்துல காத்திருக்க நேரம் இல்லை. வேலை வேலை, இவ்வளோ லாக்டவுன்லயும் வேலை தான். வீட்டுல வேலை காலத்துல சரி ஒரு அவர் உட்கார்ந்து ஜெபிச்சிருப்பாங்க ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப ஊழியம் இல்லை, அதனால நாங்க ஜெபிக்க தேவையில்லைங்கிற நிலைமைக்கு அதையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, டிவி பாக்குறது, அங்க போறது இங்க போறது, அதை சரி ஒரே ஓட்டம் தான். லாக்டவுன்லயும் வெளியே போறது வாரது பேசிக்கிட்டு இதே தான். 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு அவர் ஜெபிக்கலாமே, பல மணி நேரம் ஜெபிக்கலாமே, கர்த்தருடைய சித்தத்தை அறியலாமே. மாமிச கண் மட்டும் திறந்து இருக்குது. ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு தேவ ரகசியம் வெளிப்படை செய்யாது, தேவனுடைய சத்தம் கேட்கையும் செய்யும். இதான் இருக்கிற நிலைமை. அநேகருக்கு வந்துட்டு ஜெபிக்க முடியாது. ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு வச்சு தரிசனத்தை காண்பிப்பார். ஆண்டவர் உங்க குடும்பத்து மீது வச்சுக்க நோக்கத்தை காண்பிப்பார். உங்களுக்குரிய திட்டத்தை தேவன் தெளிவுபடுத்துவார். தேவன் சொல்லுவார், ஊழியத்தில் நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி அடங்கிருக்கு பேசுவார். அதை கேளுங்க ஆண்டவர்ட்ட. பிழையாம் அங்கே காணிக்க வாங்கிட்டு சபிக்கிறதுக்கு வந்தாலும் இடையில கர்த்தர் எல்லாம் மாத்திட்டார். அதனால யாரு என்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டி அதை பார்க்காதீங்க. பரலோக தேவன் என்ன சொல்றாரு சொல்லி உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்போ தேவன் சரியான காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி என்ன செய்யணுமோ அதை தேவன் உங்களை கொண்டு செய்ய வைப்பார். அல்லேலூயா. இந்த அநேகர் இதை செய்வது அறியாமல் ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறார்கள். நான் ஒரு சில குருடர்களை பற்றி உங்களுக்கு காண்பித்து விட்டு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய கண்கள் காணாத ஒரு சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது.
1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி, தேவன் எழுதியிருக்கிற சகல வாக்குத்தத்தங்களின்படி, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமான வசனங்களின்படி. நான் இந்த காலத்துல நிறைய பேர் பார்க்கிறேன், நிறைய வாக்குத்தத்த வசனங்களா போடுவாங்க. ரைட்டா? நல்லது. உண்மையா தேவனிடத்தில் ஜெபித்து ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தை அப்படியே போடுவாங்க. சரியா? நிறைய பேர் வந்துட்டு தவறான வழியில நடந்துக்கிட்டும் இந்த வாக்குத்தத்தத்தை தங்களுக்கு சொந்தமாக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றேன். ஏன்னு சொன்னா, நீ தப்பு பண்ணிக்கிட்டே வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பெறலாம் நினைக்காத. முதல்ல நீ நல்லா இருக்கணும் தேவன் பேசியிருக்கிறார். நீ ஆசீர்வாதமா இருக்கத்தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். பரிசுத்தமாகுங்க. பரிசுத்தமாகனா தான் வாக்குத்தத்தமே நிறைவேற்றப்படும். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க. ஆவியோட வழிநடத்தல் இல்லாம வாக்குத்தத்தம் வரலாம். அந்த ஆவியான தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னா வசனம் வரும். ஆனா அந்த வசனத்துக்குள்ள வல்லமை இருக்கணும். அப்பதான் சுகம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து பேசின வசனத்திலே வல்லமை இருந்தது. அது லாசருவை கூட உயிரோடு கொண்டு வந்தது. சரி, அப்ப நம்முடைய வார்த்தைகள், நாம் பேசுகிற, நாம் கேட்கிற தேவனுடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது. அது எனக்குள்ள செயல்பட நான் தகுதியான ஆளா இருக்கணும். மாமிசத்துல செத்தவனா இருக்கணும். லாசரு மாமிசத்துல செத்து கிடந்தார். மாமிச கிருமி அடங்கி போயிருந்தது. மாமிச செயல் அடங்கி போயிருந்தது. மாமிச சுபாவங்கள் அடங்கி விட்டது. மாமிசம் செயல்படவே இல்லை. அப்பதான் தேவனுடைய வசனத்தினால அற்புதம் நடக்க முடியும். அது மாதிரி எங்களுடைய மாமிசம் அழியணும். மாமிச சுபாவங்கள், மாமிச கிரிகைகள், மாமிச எண்ணங்கள், மாமிச சிந்தனைகள், மாமிச இச்சைகள், மாமிச பாவங்கள் அழிந்திருந்தால் தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு நேராய் வந்தால் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் பாவத்துக்கு செத்து இருக்கணும். பாவம் அழிஞ்சிருக்கணும். அப்பதான் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை செயல்படும். நிறைய பேர் பாவத்துக்கு செத்து கிடையாது, பாவத்தோடு தான் வாழ்றாங்க. மாமிசத்தின் கிரிகை வெளியரங்கமாய் இருக்கின்றன அப்படி சொல்லி கலாத்தியர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கலாத்தியர்களை எழுதும்போது சொல்கிறார், மாமிசத்தின் கிரிகை வெளியரங்கமாய் இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இந்த மாமிசத்தின் கிரிகை இருந்தா எப்படி ஆவியோட வசனம் செயல்படும்? மாமிசம் செத்திருந்தா தான் உயிர்ப்பிக்கப்படும். லாசரு மாமிசத்துல செத்திருந்தா கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்ப நம்முடைய சரீரம் மாமிசத்து சிலுவையிலே கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டு மரித்ததுண்டானால் இயேசு கிறிஸ்துவோ எழுந்ததை போல நாமும் பிதாவாகிய தேவனின் மகிமைக்காக எழுந்திருக்க வேண்டும். அப்ப நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள், நம்முடைய சிந்தனை, இருதயம், நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்னுடைய மனக்கண்ணிலே தேவன் எனக்குரிய தரிசனத்தை எனக்கு வைத்து ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துவார். அதான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் என்ன சொல்ற தெரியுமா? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. பைபிள் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறவர்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுவார்கள். யார் தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கடவுளுடைய வசனத்தை கை கொள்ளுவாங்கன்னா, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாராம், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள். எப்படி, என்னென்ன ஆயத்தம்? அதான் சொன்னார், இஸ்ரவேலே நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, யாக்கோபே யாக்கோபே நீ பரவி போகிற ஆறுகளை போல, இஸ்ரவேலே நீ நீரூற்றண்டையில நடப்பட்ட தோட்டத்தை போல இருப்பார். நான் நாட்டில சந்தன மரம் மாறி இருப்ப, நீ கேதுரு மரம் மாதிரி இருப்ப, நீ உன்னை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தருவேன், உன்னை ராஜாக்களை விட மேன்மையாய் வைப்பேன் என்று சொன்னாரே. எழுதி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து பலிக்கணுமாயிருந்தால் என் மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மனுஷனாக இருக்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை மீறக்கூடாது.
என்னை நேசிக்கிறவர்கள் என் கற்பனைகளை கைக்கொள்வார்கள். ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவர் வசனத்தின்படி வாழ்வார்கள். அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். புரியுதா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற மனுஷனுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வார்? இதுவரைக்கும் அவர் சொல்றார், ஆயத்தம் பண்ணினவைகள் கண் காணவில்லை, இதுவரைக்கும் காணாட்டி இனி கண்ணை திறப்பார். விளையாமுடைய கண்ணை திறந்து இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க செய்து அந்த ஆசீர்வாதத்தை தீர்க்க தரிசனமா பேச வச்சது மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தேசத்தின் காரியங்களையும் தேவன் உங்களுடைய மனக்கண்களை திறந்து தேவன் அதை காணும்படி செய்வார். உங்க குடும்பம், உங்க சபை, உங்க ஊழியம் எப்படி இருக்கணுங்கிறத தேவன் காட்டுவார். உங்கள் கண்கள் இதுவரைக்கும் காணலையா? இனி காணும்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்படணும் இல்லையா? ஒன்னாவது காரியம் கண் திறக்கப்படும். இரண்டாவது காது கேட்கவும் இல்லையா? இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கவில்லை, இனி கேட்பீங்க. அல்லேலூயா. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தை தோன்றும். இன்னும் தோன்றல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன தோன்றி இருக்கு? ஐயோ, இந்த நோயில எங்களுக்கு ஏதாவது நடந்துடுமா, என்ன கஷ்டம் வந்துடுமா? இப்போ ஐநா சபையில சொல்லியிருக்காங்க, இலங்கைக்கு விரோதமா பல தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு தீர்மானம் என்ன, ஜிஎஸ்டி வரியை வந்து தடை பண்ண போறாங்களாம். ஏன்னு சொன்னா இலங்கையில பயங்கரவாத தடை சட்டத்தை வச்சுக்கிட்டு இலங்கை தேசத்தில் அநேக தவறான காரியங்களுக்கு ஜனங்களை சிறைப்பிடித்து அடித்து துணிகரமாக அவர்களை கொலை செய்கிறார்கள். பலவிதமான தீமைகள் நடக்குது அவங்க சொல்றாங்க. ஆகவே அதனால இந்த தடை சட்டத்தை, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கணுமா. அப்படி நீக்காட்டி நாங்க ஐநா சபையில் சொல்லியிருக்காங்க, நாங்க ஜிஎஸ்டி வரியை நீக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா இலங்கை பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிரும், பஞ்சம் வரப்போகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அதுக்கு அந்த இதுல இருக்கிறவங்கள 600 கணக்கான பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அப்படி தடையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா 13-15 பேர் தான் அங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க இலங்கைக்கு. ஆனா 600க்கு மேல ஜனங்க வந்துட்டு இந்த தடை சட்டத்தை இலங்கை எடுக்கணும், இல்லாட்டி ஜிஎஸ்டி வரி எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு இதனால உலகத்திலே இலங்கை தேசம் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய போகிறது. இன்னைக்கு பஞ்சம் வருவதற்குரிய எல்லா அறிகுறிகளும் வந்துவிட்டது. ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், அங்கே அந்த அமைச்சர் சொல்லுகிறார், இலங்கையில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள், பெரிய பண்டகசாலையில் இருக்கிறவர்கள் அங்கே ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிற உணவு பண்டங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி இன்னும் சில நாட்களிலே எல்லா காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த காரியத்தை சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு ஸ்டாக் பண்ணி இருக்கிறீங்க, எவ்வளவு இருப்பு இருக்கிறது, எல்லாம் எங்களுக்கு அரசாங்கம் தெரியப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? இதுதான் பஞ்சத்துக்கு அடையாளம். எவ்வளவு இருக்கிறது, இனி எதிர்காலத்தில் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்க என்ன செய்ய போகிறோம்? வரப்போகிறது பஞ்சம். தேவ ஜனமே, உன் கண் காணவும் இல்லை, உன் காது கேட்கவும் இல்லை, உன் இருதயத்திலே தோன்றாத பல காரியங்கள் தேசத்திலே நடக்க போகிறது. ஆனால் தேவ பிள்ளை அதுக்கு முன்பதாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாரு, இனி வர காலம் பஞ்சம். 2022 பஞ்சத்தோடு தான் உள்ள போறோம், நெருக்கத்தோடு தான் உள்ள போறோம். ஆனாலும் தேவ பிள்ளைகளை நடத்த என் தேவன் அவர்களோடு கூட இருப்பார். அவர்கள் குறைவில்லாமல் நடத்த உண்மையுள்ளவராய் இருப்பார். பயப்படாதீங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நான் தப்பிச்சேன் அப்படி சொல்லி சந்தோஷப்பட முடியாது. தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படி என்னை அழைத்த தேவன், நான் தேசத்தில் நடக்கும் காரியங்களை ஆவிக்குரிய கண்களை திறந்து காட்டும் போது அதை கண்டு உணர்ந்து தேவ சித்தத்தை கேட்டு நான் உணர்வடைந்தவனாய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதுக்குதான் தேவன் என்ன செய்யறானா, கண் திறக்கும்படியான வழிகளை தேவன் காண்பிக்கிறார். வேதத்துல ஒரு மனுஷன், பர்த்திமேன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பிறவியிலிருந்து குருடனாய் இருந்தான். அவனுடைய கண்களை யாருமே திறந்து விட முடியல. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட போது தேவன் அவனை கூப்பிட்டார். தேவன் சொன்னார், அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன போது அவனை கொண்டு வந்தார்கள். அவனை தேவனும் போதகனும் அழைக்கிறான் என்று சொன்ன போது அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தான். வந்த போது ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அவன் ஒரு பிச்சைக்காரன், பிறவியிலே குருடன். அவனுக்கு யாரிடத்துல அன்பு இல்லை. அவனுக்கு உலகத்துல யாரோ போகிற வருகிறனா அவனுக்கு யாருனே தெரியாம உதவி செஞ்சுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கவே இல்லை. அவன் தேவனிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே, ஆண்டவர் கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்ட போது அவன் சொல்லுகிறான், என் கண்களை திறந்து விட வேண்டும் என்று சொன்னான். என் கண்களை திறந்து விட வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அவள்தான் சொன்னார்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவன் இயேசுவிடத்திலே வரும்போது அவன் தியாகம் பண்ணிவிட்டு வந்தான். அதுதான் விசுவாசத்துக்கு அடையாளம். அவனுக்கு ஒரு பாறை விசுவாசம் இருந்தது. அவன் சொல்ல, ஆண்டவரே, நான் ரொம்ப உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க நான் நடக்காது அப்படியெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அவன் என்ன சொன்னான்? அவர் கேட்டார், என்ன உனக்கு நான் என்ன செய்யணும் கேட்டார். அவன் சொல்றான், என் கண்களை திறந்து விட வேண்டும், அவ்வளவுதான் சொன்னான். இங்க விசுவாசத்தை என்ன காண முடியும்? என் கண்ணை திறந்து விடுங்கன்னு சொன்னான், அவ்வளவுதான் சொன்னான். இல்ல நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இத்தனை வருஷம் ஆராதிச்சேன், நானும் இஸ்ரவேல் சந்ததி தானே, உங்களுக்கு தெரியாதா, நான் நம்புறேன் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லலையே. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான், நான் உனக்கு என்ன செய்யணும், கண்ணை திறந்து விடுங்க, அவ்வளவுதான் சொன்னான். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்கிறார். அந்த வார்த்தை சொன்னோட கண் திறக்கப்பட்டது. அப்படின்னு சொன்னா அவனுடைய விசுவாசத்தை தேவன் எதிலே கண்டார்? இன்றைக்கு நாம் எல்லாம் சொல்ல விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே நம்ம சொல்றோம். ஆனா நம்ம விசுவாசத்தை தேவன் கிரிகையில காணணும். கிரிகை செய்யாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா கிரிகை செய்கிற விசுவாசம் இருந்தாதான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அப்ப என்ன கண்டார் சொன்னா, நீங்க பார்க்கும்போது மாற்கு சுவிசேஷ புத்தகத்திலே 10வது அதிகாரம் 46வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவன் கண் திறக்கப்படுவதற்கு முன்பதாக அவனை அழைத்து கொண்டு வர போகிறார்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், 49வது வசனத்தை வாசிக்கிற கேளுங்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். அவர் சொல்கிறார்கள், சீசர்கள் போய் சொல்லுகிறார்கள், உன்னை அழைக்கிறார், திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். இந்த 3 காரியத்தை சொன்ன உடனே அந்த குருடன் யார் கூப்பிடுறா, யார் அழைக்கிறா, நான் என்ன திடன் கொள்ளணும், எங்க போய் எழும்பணும் சொல்ல கேள்வி எல்லாம் கேட்கல. அவன் நம்புறான், நான் கூப்பிட்டதை அவர் கேட்டார். ஆமென். இந்த காலை நேரத்திலே உன்னை கர்த்தர் திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொன்னா உனக்கு நம்ப முடியலையா? அப்படின்னு சொன்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே இதுவரைக்கும் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உன் கூப்பிடுதல் கேட்கப்பட்டபடியினால் தான் உனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நீ திடன்கொள், எழுந்திரு, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் விடுதலையாக்கும்படியாக. ஹalleluya. இந்த காலை நேரத்திலே ஆண்டவன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இத்தனை நாட்கள் ஜெபித்த ஜெபங்கள், இத்தனை காலங்கள் ஜெபித்த ஜெபங்கள், உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, ஊழிய வாழ்க்கைக்காக, குடும்பத்துக்காக, உன் தேவைகளுக்காக ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இதுவரைக்கும் பதில் வராவிட்டால் இன்றைக்கு உன்னை திடன் கொள்ள பண்ணுகிறார். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். ஆமென். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது. அதுதான் விசுவாசம். நீ விசுவாசி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் கேட்கல, எங்க கூப்பிடுறீங்க நீங்க யாரு? ஏன்னா அதுக்கு முதல்ல தான் எல்லாம் ஏசிட்டு போனாங்க, சத்தம் போடாத அப்படி சொல்லி ஏசிட்டு போனாங்க. அப்ப இவன் கூட கூப்பிட்டான். அப்ப இவன் நினைச்சிருக்கான் இல்லையா, மறுபக்கத்துக்கு இவன் கூப்பிடுறதுனால என்னைய கொண்டு போயிட்டு எங்கேயாவது தூர கொண்டு போயிட்டு போட போறானுங்களோ, இல்ல வேற விஷயம் தள்ளி விட பாக்குறானுங்களோ, இல்ல கொண்டு போயிட்டு ரூம்ல இருந்து போட்டு மூட பாக்குறானுங்களோ, அப்படின்லாம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் யோசிக்கலாம். அவனை கூப்பிட்ட போது அவனை சொன்னாங்க, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அப்படி அவன் நம்பினான். நான் தைரியமா, என் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டா, என் ஜெபத்தை கேட்டா, நான் இனி உட்கார்ந்து இருக்க கூடாது, நான் எழுந்திருக்கணும், என் இருதயத்துல பலப்படணும். இனி நோயை குறித்து அதைரியப்படுத்தாத. பிறந்ததுல இருந்து என் வாழ்க்கையில குருடனாய் இருந்தது, நான் அதைரியப்பட்டு போனேன், திடனற்று போனேன். இன்றைக்கு நான் திடன் கொள்ள வேண்டும். இன்றைக்கு திடன் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பலப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நாள் வந்துவிட்டது. தேவனை அழைக்கிறார். அவர் ஒரு அற்புதம் செய்யும்படி அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தரிடத்திலே வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீ தேவனுடைய விடுதலை பெற்றுக் கொள்ளத்தான் போகிறாய். அது ஆவிக்குரிய விடுதலையாக இருக்கலாம், உலகத்தின் தேவைகளாக இருக்கலாம். தேவன் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னுடைய கண்ணை திறந்து விட போகிறார், தேவனுடைய மகத்துவத்தை காணும்படி. ஆமென். அவன் எழுந்து அவனோடு போக எழும்பினான். ஆனால் தேவனுடைய திடன் கொண்டு எழுந்திரு என்று சொல்லி எங்கள் மூலியமா உங்களுக்கு அழைப்பு கொடுத்து உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிற போது, அந்த பர்த்திமேயு சீஷர்களோடு போவதற்கு முன்பதாக அவன் என்ன செய்கிறான் சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த ஒரு சில காரியங்களை விட்டு விட்டு போக தீர்மானிக்கிறான். அதுதான் அவனுடைய விசுவாசம்.
ஆமென். என்ன விடுகிறான்? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். அப்படியான இவ்வளவு காலம் ஒரு அழுக்கான போர்வை, நாற்றம் அடித்துக் கொண்டிருந்த போர்வை அவன் மேலே போர்த்தப்பட்டிருந்தது. என் ஆண்டவரிடத்திலே வரும்போது அந்த துர்நாற்றம் வீசுகிற பாவத்தின் போர்வை, அழுக்கான போர்வை, உன்னை இதுவரைக்கும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறதான அவலட்சணமான போர்வை, அசிங்கமான போர்வை எதுவாயிருந்தாலும் அதை இன்றைக்கு தூக்கி வீசிவிட்டு தான் இயேசுவிடத்திலே வர வேண்டும். மறைவிடத்தில் இருக்கிறதான அந்த அந்த நம்பிக்கைகளை, உலகத்தின் மீது இருக்கிறதான அழுக்குகளை, பாவ இச்சைகளை, பாவ சுபாவங்களை, பாவம் நாற்றம் அடிக்கிற இருள் சூழ்ந்த அழுக்கு நிறைந்த துர்நாற்றம் வீசுகிற மறைவிடத்தில் இருக்கிறதான உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப விடாதபடிக்கு, திடன் கொள்ள விடாதபடிக்கு, தேவனிடத்தில் வர முடியாதபடிக்கு உன்னை அப்படியே போர்த்து வைத்திருக்கிற அந்த அழுக்கான கந்தை போர்வைங்கிற பாவங்களை தூக்கி வீசிவிட்டு நீ இயேசுவிடத்தில் வர வேண்டும். அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா இன்னைக்கு உன் கண் திறக்கப்படும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். கண்ணே தெரியல, வஸ்திரத்துக்கு வீசிட்டு வர்றான், தான் பிச்செடுக்க தட்டை வீசிட்டு வர்றான், தடியை வீசிட்டு வர்றான். எந்த நம்பிக்கையில வந்திருக்கிறான்? இவ்வளவு என்னைய நம்புறியா நீனு? இவ்வளவு விசுவாசமா என் மீது? வானு கூப்பிட்டதுக்கு இவ்வளவு நம்பிக்கையா? ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுட்டியே, பாவாளுக்கெல்லாம் விட்டுட்டியே. ஆண்டருக்கு அவ்வளோ அவன் மேல அவ்வளோ அன்பா இருந்திருப்பாரு. அதான் சொல்ற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்ட்டார். அவ்வளவுதான் சொன்னார். உடனே கண் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நீ பாவத்தின் அழுக்கெல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டு வந்தா உன் விசுவாசத்தை பார்க்கிற தேவன் அவலட்சணமான இழிவான ஆதாயம், இச்சையான காரியங்கள், பாவ இன்பங்கள் எதெல்லாம் இருக்குது, தவறான தொடர்பு, தவறான ஐக்கியங்கள், தவறான எண்ணங்கள், வேசித்தனம், விபச்சாரங்கள், திருட்டுத்தனம், கள்ள வியாபாரங்கள், கள்ள குடுக்கல் வாங்கல்கள், கள்ள தொடர்புகள், எந்த அழுக்கு உன்னை நாற்றம் அடிக்க வச்சு போத்திட்டு இருக்கு, நீ மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறியா? அதை தூக்கி வீசி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன் கண்ணை திறந்து விட போகிறார். உன் ரட்சிப்பு வரப்போகிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தோட வீசிட்டு வா, உன் ரட்சிப்பு கூட சரியா வரும். ரட்சிப்பு வந்துருச்சுன்னா கண்ணும் திறந்துரும். பரலோக ராஜ்யத்தின் மகிமையை, உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்பு வரணுமா இருந்தா கர்த்தருக்காக விசுவாசம் உள்ள வாழ்க்கையில வாழ பாருங்க. கிரியை செய்யாத விசுவாசம் செத்தது. கர்த்தரை நம்பலாம், விசுவாசிக்க சொல்லலாம், ஆனா தேவன் விரும்பாததெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நீ உன் விசுவாசம் செத்தது. அதனால எந்த பலனும் கிடையாது. உனக்கு ரட்சிப்பு இல்லை தெரியுமா? பத்துமே வந்த உடனே கேட்டார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். ஒரே என் கண்களை திறந்து விடும் ஆண்டவர் சொன்னார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த காலை நேரத்திலே உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும்படி நீ ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறாய். ஆண்டவனை தொடுகிறாய். ஹல்லேலூயா. தூக்கி வீசிவிட்டு வந்துவிடு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இன்னொரு குருடனை பார்த்து ஆண்டவரிடத்திலே வந்து சொல்கிறான். பின்னுக்கே வர்றாங்க. வரபோது சீசர் சொல்றான், ஆண்டவர் என் கண்ணு தெரியும், பின்னுக்கே வர்றான் அப்படின்னு. சீசர் கிட்ட ஆண்டவர் சொல்ற வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்யணும் சொன்னா, உமிழ் நீரை உமிழ்ந்து கீழே எச்ச துப்பி களி அங்க வந்துட்டு களியை உண்டாக்குறார். சரியா? உண்டாக்கி என்ன செய்யறாரு சொன்னா கண்ணுல பூசி விட்டாரு. கண்ணுல பூசிட்டு சொல்றாரு, சிலோவாம் குளத்துல போயிட்டு நீ கழுவுங்கிறாரு. அவன் குருடன், அவனுக்கு குருடன் தான். அவன் வர்றான். எல்லா குருடனையும் ஒரு மாதிரி ஆண்டவர் சுகமாக்கல, ஒவ்வொருத்தனுக்கு சுகமாக்குற விதங்கள் வச்சிருந்தார். பர்த்திமேக்கும் அவன் வாழ்க்கையை பார்த்து விசுவாசத்தை பார்த்து சுகமாயிட்டாரு. இவன் பின்னுக்கே கூப்பிட்டு வர்றான். இவனுக்கு என்ன எப்படி கொடுத்தாருன்னா, கண் அங்க எச்சு துப்பி சேர உண்டாக்கி கண்ணுல பூசி நீ போயிட்டு கழுவுன்ட்டாரு. ஒரு சில நேரங்கள்ல கடவுள் நம்முடைய கண்களை திறப்பதற்கு நாம் ஒரு சில காரியத்தில் பிரயாசப்படணுங்கிறதுக்காக பல வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார். நீ இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவர் உனக்கு தான் இருக்கலாம். ஆண்டவர் பேசுற சத்தம் கூட விளங்கலாம். ஆண்டவர் பார்க்க முடியாத நிலம் இருக்கலாம். ஆனா உனக்கு ஆண்டவர் பார்க்க முடியல, ஆண்டவர் சத்தம் கேட்குது. ஆனால் தேவன் உனக்கு சொல்றாரு என்னன்னா, இப்ப இந்த கண்ணுக்கு மேல கழும்பு இருக்குது, நான் உனக்கு பூசி விட்டு இருக்கிறேன், இதை போயிட்டு நான் சொல்ற குளத்துல கழுவு, உன் கண் தெரியுங்கிறாரு. ஆனா இவன் முயற்சி எடுக்கணும். அப்ப நமக்கு தேவன் சொல்ல ஒரு சில காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு சில காரியத்தில் தெளிவில்லாவிட்டாலும் நாம் எடுக்கிற முயற்சி சரியா எடுத்தால், தேவ சித்தத்தின்படி எடுத்தால், தேவன் சொல்லுகிறபடி எடுத்தால், தேவன் சொல்லுகிற இடத்துல போய் எடுத்தால் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஒரு
சில சபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த குலத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அனுப்பப்பட்டவர். அனுப்பப்பட்டவர் இல்லையா அந்த குலத்துக்கு பேர். அப்ப தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சில சபைகள் இருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க அங்க போயிட்டு தான் உங்க பாவங்கள் கழுவப்பட, அங்கே இருக்கிற ஜீவ தண்ணீர், அங்கே இருக்கிற தண்ணீரை எடுத்து தொட்டு கழுவினாதான் உங்களுடைய பாவங்கள் நீங்கி உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்பது தேவ சித்தம். அதனால ஒரு சிலர் வந்துட்டு சபையில வந்து உபதேசம் கேட்டு சத்தியத்தின்படி நடந்து கொண்டால்தான் உங்களுடைய மனக்கண்களும் எதிர்கால வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனால் அனுப்பப்பட்ட சபைகள் ஒரு சில பட்டணத்தில் இருக்கிறது. இந்த அவிசால பட்டணத்திலே தேவன் இயேசுவே தேவன் என்கிற சபையை ஏற்கனவே அனுப்பி இருக்கிறார். இங்கே வந்து உன்னுடைய பாவங்கள் நீங்க கழுவினால், உன்னுடைய தேவன் உன்னோடு பேசுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்தால், தேவன் எதிர்காலத்தை சுபிட்சமாய் மாற்றி உன்னுடைய கண்களை திறந்து தேவ பிரசன்னத்தை காண செய்வார். அப்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சபைகள் இருக்கிறது. அங்க போகணும், சத்தியத்தின்படி கீழ்ப்படிஞ்சு போன ஆண்டு சொல்லுவார், நீ போய்ங்க, போயிட்டு அங்க இருங்க, கழுவுங்க, வாழ்க்கையை கழுவுங்க, பாவங்கள் கழுவுங்க. அந்த தண்ணீர், அங்க இருக்க தண்ணீர் எல்லாத்தையும் கழுவும். அது மாதிரி அந்த சபைக்கு வந்தாதான், தேவனால் அனுப்பப்பட்ட சபைக்கு வந்தாதான் பாவங்களை எச்சரித்து உணர்த்தி உங்களை பரிசுத்தமாக கழுவப்படுவீர்கள். ஆண்டு சொல்லாத இடத்துக்கு போயிட்டு உட்கார்ந்துட்டு கழுவும் ஆண்டவரே கண்ணிய தொட்டில குளிச்சுட்டு வந்தாலும் கண்ணு தெரியாது. அவனுக்கு பெருமை காரணமாக தான் இருப்பான், அவன் பாவம் செய்யறவனா தான் இருப்பான், அவன் அட்டுழியம் பண்றவனா தான் இருப்பான், அவன் எல்லாம் அழுக்கும் தான், அவன் வாழ்க்கை இருளாவே தான் இருக்கும். ஆனா இங்க வந்தா உனக்கு பாவத்தை ஆண்டு கண்டித்து உணர்த்தி அப்படியே தேவன் வெளிப்படுத்தி பேசுவார். நிறைய பாவம் செய்யறாலும் இங்க வரமாட்டாங்க சொல்லியிருக்காங்க. இங்க போன பாச எல்லாத்து முன்னுக்கு எழுப்பாட்டி சொல்லி விட்டுருவார் அப்படிங்கிற பயத்திலேயே ஒரு சிலர் வரவே மாட்டாங்க. ஒரு சிலர் இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, வெளிப்பாடெல்லாம் கிடைக்காது, வசனமே தீர்க்க தரிசனம் போயிடும். வசனமே உள்ள போயிட்டு கண்ணை அப்படியே உரிச்சு கலட்டி எடுக்கணும். சவுவெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு கண்ணு தெரியும், கண்ணை கழட்டுறாங்களே அந்த மாதிரி. ஒரு சிலர் காஞ்சி போட்டு விட்டுருவாங்க தெரியுமா? அது மாதிரி இங்க வந்தா ஆண்டு எல்லாம் அப்படியே வசனமே தீர்க்க தரிசனம் வரும். அந்த வசனமே இங்க குத்திட்டு அங்கிட்டு போற மாதிரி இருக்கும். எனக்குனே பேசின மாதிரி இருக்கும். உங்களுக்கு தான் பேசுறார் ஆண்டவர், எனக்குனே பேசின மாதிரி கிடையாது, எனக்கு தான் பேசுறேன். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பேசும். அதுதான் தேவன் பேசுறது. அப்ப அங்கதான் உங்க கண் சுத்தமாகும், அங்கதான் உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். அப்படி இடத்துல தான் இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை செழிப்பா மாறும். அப்பதான் நீங்க பேசுறது நீங்க செய்யறதுலாம் தேவனுக்கு பிரியமாய் நீதியா இருக்கும். சரியா? ஒரு சிலருக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சு திரும்ப குருடன் ஆகிடுவாங்க. ஆண்டு நல்லா கழுவி விட்டுருப்பாரு, அவன் போயிட்டு திரும்ப சேத்துல விழுந்து கண்ணை குருடாகிட்டு வந்திருப்பான். அவங்களால திருத்த ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம், திருத்த முடியாது. அவங்கள திருத்த முடியாது. நல்லா கண்ணு தெரிஞ்சு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்னா டாக்டர்மாங்க பார்ப்பாங்க, ஒன்று நரம்புல பாதிப்பு இருக்கும், இல்லாட்டி மேலே சவு வெளில சவுன்னு வந்திருக்கும், அதை உரிச்சு விடுவாங்க, அப்படிலாம் காஞ்சி போடுவாங்க. அதெல்லாம் போட்டு போட்டு சரி பாட்டு வேணா விட்டுருவோம், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கவே. நம்ம நல்ல கடைசி வரைக்கும் கர்த்தருடைய கர்த்தருடைய பிரகாசத்தை காண்ற மனுஷனா இருக்க வேணும். மனக்கண்ணில் நான் இந்த கண்ணை சொல்லலை, மனக்கண். நிறைய பேருக்கு ஆரம்பத்தில் நல்ல ஆவியின் பிரசன்னம் இருக்கும், நல்ல வசனத்தில் பலனா இருப்பாங்க, நல்ல ஆரோக்கியமான வசனத்தை பேசுவாங்க, அவங்க பேசுறதுமே ஆவியான பேசுறது தெரியும். ஆனால் அவங்க எல்லாம் அப்படி கொஞ்சம் காலம் போன பிறகு எல்லாம் மாமிசமா தண்ணி மாதிரி, பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். ஒன்றுமே உப்பு ரசம் உப்பு ருசியெல்லாம் ஒன்றுமே இருக்காது தெரியுமா? அந்த சோத்துக்கு உப்பு போடாமல் ஆக்கினா எப்படி இருக்கும், கரைக்கு உப்பு போடாமல் ஆக்கினா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்க பிரசங்கம் அப்படி இருக்கும், அவங்க பேச்சு அப்படி இருக்கும், ஒரு சாரமே இருக்காது. அதெல்லாம் போயிடுச்சு, பியூஸ் போயிடுச்சு. அதெல்லாம் சரிப்பட முடியாது. கத்தர்கிட்ட ஒழுங்கா திரும்பி மண்டிட்டு வந்தாதான் திரும்ப கிடைக்கும். மண்டி போட வைக்கணும் கத்தர். இன்னொரு மனுஷன் சரி அப்படி நம்ம சபையில நின்று கேட்கணும். இன்னொரு மனுஷன் இருக்கா, பவுல்ங்கிற ஒருத்தர் இருந்தார், சவுல். இவர் ஆண்டருக்கு விரோதமாக எழும்பி வந்தார். இவருக்கு ஒரு நாள் ஆண்டர் தரிசனம் பார்க்கணும்னா ஆண்டர் கண்டோனே கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஆண்டர் பிரசனத்தை பார்த்தோம், ஆண்டர் அடிச்சு விட்டாரு, கண் அப்படியே இல்லாம போயிடுச்சு. இவருடைய கண் குருடாகணும்னா இவர் போயிட்டார். இவர் போயிட்டு கேட்கிற, ஆண்டவரே நான் என்ன செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி, நீ போ பட்டணத்துக்கு, அங்க உனக்கு சொல்லப்படும். கையில் என்னை பிடிச்சி தூக்கி விட்டுறானுங்க.
இவரை போயிட்டு அங்க உட்கார்ந்து இருக்காரு. ஆண்டவரே கண்ணு தெரியாம போயிடுச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு கூட செய்யறேன், இதுக்கு பிறகு நான் பழசு ஒண்ணுமே செய்ய மாட்டேன், வந்த நோக்கத்தை என்னோட பழசு அப்படியே துண்டிச்சு தூக்கி வீசிட்டு உங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லி வேண்டுதல் செஞ்சிட்டு இருந்தார். வேண்டுதல் செய்து கொண்டிருக்கும் போது அங்க என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், அங்கே தேவன் ஒரு மனுஷனை அங்கே அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? ஒரு மனுஷனை அங்கே அனுப்புகிறார். நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்திலே 9வது அதிகாரத்திலே நீங்க பார்க்க முடியும், ஆண்டவர் அங்கே ஒரு மனுஷனை தேவன் அனுப்புகிறார். அனனியா என்கிறதான ஒரு சீசன் இருக்கிறான். அவனோடு கர்த்தர் பேசுகிறார். 10வது வசனத்திலே, தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றான். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு ஏற்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அப்பொழுது அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தன் பார்வையடைய தன்மேல் கைகளை வைக்கும் தரிசனம் கண்டான். இப்ப அவன் வந்துட்டு பவுல் என்ன செய்யற சொன்னா, அவரு கண்ணுன்னு தெரியாத குருடன் ஆகிட்டார். அப்ப அனனியாங்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் பேசுறாரு, நீ போய் இந்த ஊருக்கு போயிட்டு இந்த தெருவில் போயிட்டு இப்படி ஒரு வீட்டை தேடு, அதுக்குள்ள ஒருத்தன் சவுல்னு ஒருத்தன் இருக்கான், அவன் இப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ போயிட்டு அவன் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆண்டவர்கிட்ட அவன் சொல்றான், ஆண்டவர் இவன் தானே ஆண்டவரே பரிசுத்தவான் எல்லாம் அடிச்சு கொன்னு இவனா சிறைச்சாலை போட்டு பெரிய பிரச்சனை படுத்தினா, தேவனை கொடுத்து இவன் கல்லறிஞ்சு கொன்னான், இவன் மேல நான் கை வைக்கிறதா, ஆபத்தான இடத்துக்கு போக சொல்றீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தான் பேசுறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, அதற்கு 15வது வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஆண்டு சொல்றார், இப்ப அவன் குருடனா இருக்கானா, ஆனா அவனை நான் தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னன்னா, புறஜாதியார்களுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் என்னை பற்றி அறிவிக்க வேண்டும். அவன் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் நான் மாற்றிவிட்டேன். அப்ப அனனியா சரி சொல்லிட்டு போயிட்டு அந்த ஊர்ல தேடி ஒரு மாதிரி பேதுரு அங்க சவுல கண்டுட்டார். சவுல கண்ட உடனே இப்ப பவுலுக்கிட்டே பேதுரு சவுல்கிட்டே சொல்லிட்டாரு தானே, ஒருத்தன் வருவான் அனனியாங்கிற வருவான், அவன் உன் மேல கை வைப்பான் அப்படின்னு. அதே மாதிரி இவருக்கு 2 பேருக்கு தரிசனம் கொடுத்து 2 பேரும் சந்திக்க பண்றார். இப்ப சந்திக்க பண்ணும் போது அங்கே 17வது வசனத்திலே, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கு பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். உடனே அவன் கண்ணிலிருந்து மீன் செதிகள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்து ஞானஸ்தானம் பெற்றான். ஹல்லேலூயா. பாருங்கள், இவனுடைய கண்களை திறக்க தேவன் வித்தியாசமான ஒரு வல்லமையான ஊழியக்காரனை பயன்படுத்துகிறார். ஒரு சிலருக்கு அப்படித்தான். ஒரு சிலருக்கு வந்துட்டு பாவத்தை நிறைத்து பாவத்திலே வாழ்ந்து நல்ல மாமிச கண் தெரியும், மனக்கண்ணில் ஒன்னும் தெரியாது, கடவுளை பார்க்க முடியாது, ஒண்ணு கிடையாது, அப்படியே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அபிஷேகம் வந்தாதான், ஆவியான தேவனுடைய ஊழியர்கள் கை வச்சு ஜெபிச்சாதான் அந்த விடுதலை, சுகம், பாவத்தின் கட்டுகள், சாபங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும். அப்ப அனனியா ஜெபிச்ச உடனே ஆண்டவர் அவன் கண்களை திறந்து, ஏதோ ஒன்று கண்ணில இருந்து மீன் செதிகளை போல விழுந்தது, அதோட பார்வை அடைந்தான். அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் பெற்றான், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டான். ஆனால் இந்த சுகத்தை பெறுவதற்கு முன்பதாக அவனும் ஒரு தியாகம் பண்ணினான். அவன் பண்ணின தியாகம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சவுல் தரையிலே விழுந்து தன் கண்கள் திறந்த போது ஒருவரை காணவில்லை. அப்பொழுது கைலாக்கு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்ப என்ன செஞ்சனா, 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் வேதனை நாள் இருக்கல, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
3 நாள் அவன் என்ன செய்யறான் சொன்னா, அதுதான் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், சவுல் என்னும் பேருள்ளவனை தேடி அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றானா, இரவும் பகலும் உபவாசம் பண்ணி என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் இடைவிடாமல் ஜெபிக்கிறான். அவன் ஆகாரத்தை வெறுத்தான், தண்ணீரை வெறுத்தான், தன் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு தன்னையே எனக்காக விட்டு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், நீர் சொல்லும் நான் எதை வேணால் செய்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்தவனாய் என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த நாளிலும் உன்னுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று சொன்னால், நீயும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனும் ஜெபத்தை கேட்டு உன்னுடைய மனக்கண்களை திறந்து உனக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற உன்னை ஆவியினாலே நிரப்பி ஜெப வல்லமையினால் நிரப்பி இந்த தேசத்திலே வல்லமையான காரியங்களை செய்ய உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வல்லமையை பயன்படுத்துவார். 3 மெத்தைக்கு மேலே மாடியில இருந்து விழுந்த ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கம் பண்ணி கேட்டுக் கொண்டிருந்தான். தூக்க மயக்கத்தில் கீழே விழுந்து செத்து போனான். அதே பவுல் மேலே இருந்து இறங்கி வந்து அவன் மீது கரத்தை வைத்து ஜெபித்து விட்டு, இவன் இன்னும் சாகவில்லை என்று சொல்லி அவனை கொண்டு போய் மேன்மெத்தை கொண்டு போன போது அவன் உயிர் பெற்றதை நான் வேதத்திலே வாசிக்கிறோம். செத்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவனாக தேவன் அவனை மாற்றிவிட்டார். இந்த தேசத்திலே தேவ பிள்ளையே, உபவாசம் பண்ணி ஜெபித்து கர்த்தருடைய திட்டத்துக்கு நீ காத்திருந்தால் தேசத்திலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அபிஷேகத்தால் நிரப்புவார் ஆண்டவர். இனி வரும் காலத்திலே அப்படிப்பட்ட ஊழியங்கள் தேசத்திலே எழும்ப வேண்டும். விசுவாசியுங்கள், எங்களையும் தேவன் அப்படி பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதற்கு அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிப்பு தேவை. ஒரு குருடன் விசுவாசத்தினால் சுகமாக்கப்பட்டான். ஒரு குருடன் தேவன் சொன்னதை பின்பற்றி போய் சொன்ன இடத்திலே செயல்பட்ட போது கண் திறக்கப்பட்டது. இன்னொரு குருடனை தேவனே தேடி போக சொல்லி ஒரு ஊழியக்காரன் அனுப்பி ஜெபித்த போது அவன் கண் திறக்கப்பட்டது. உங்கள் கண்ணும் திறக்கப்பட இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியை கொடுக்கிறார். நாவிக்குரிய கண்களை திறக்க கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள் வாருங்கள். நாம் தேவ தரிசனத்தை கேட்டு ஜெபிப்போமா? எங்களை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். மனக்கண்கள் திறக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக கர்த்தருடைய திட்டத்துக்குள் அடங்கியிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்கள். தேவன் வரப்போகிறார். நல்லதையே பாருங்கள், நல்லதை யோசியுங்கள், நல்ல தரிசனங்களை தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் வைத்திருக்க திட்டங்களை பார்க்கிற கண்களை கேளுங்கள். தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை கேட்கிற காதுகளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற நல்ல தீர்க்க தரிசனமான நாவுகளை, வெளிப்பாடுகள் உள்ள ஆவியானவருடைய பிரசன்னத்தை கேளுங்கள். தப்பானதையும் குறைகளையும் குற்றங்களையும் அவலட்சணமான காரியங்களையும் தவறான காரியங்களை நியாயம் தீர்க்கும்படி கேளாதிருங்கள். தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டும் ஆண்டவரே. நீரின் கண்களை தொட்டருளும். திறப்பலே நின்று ஜெபிக்காதவரே ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? இந்த நேரத்தில் தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுவிக்கிறார். உண்மையாய் ஒப்புக் கொடுங்க. பர்த்துமியை போல விசுவாசமுள்ளவர்களாய் திடன் கொள்ளுங்கள். தேவையில்லாத எல்லா குப்பைகளையும் தூக்கி வீசுங்கள். இனி உங்களுக்கு தட்டு தேவையில்லை, அழுக்கான பாவ வஸ்திரம் தேவையில்லை. அதை தூக்கி வீசிவிட்டு ஆண்டவரிடத்திலே வாருங்கள். உங்கள் விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் சொல்லும் இடத்திலே நிலைத்திருந்து தேவனால் அனுப்பப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிற சபையிலே நின்று உங்களை சுத்தம் பண்ண கழுவிக்கொள்ளுங்கள். கண்ட இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. தரிசனம் இல்லாத இடத்துக்கு போகாதீங்க. ஆவியான பேசாத இடத்துக்கு போகாதீங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்தி பரிசுத்தத்தை நிலைநாட்ட விரும்பாத இடங்களுக்கு போகாதீங்க. பாவங்களை எச்சரித்து பேசுகிற, பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற சபைகளுக்கு போங்க. கூப்பிடுவான், அதைத்தாரு இதைத்தாரு, எவங்கிட்டே போகாதீங்க. அவனே தூங்கி விழுந்து தரிசனம் இல்லாம, தேவ பிரசன்னம் இல்லாம, ஜெபிக்காம, தேவ திட்டம் இல்லாம இருக்க எந்த சபைக்கு போகாதீங்க. இங்க வருகிற ஜனங்கள் வேற எந்த சபைக்கு போகாதீங்க. கர்த்தரில் நிலைச்சிருங்க. சபை கூடுதல் விட்டு விடாதிருங்க.
வரும் காலத்தில் கர்த்தர் வாசலை திறப்பார். நில்லுங்க. அடுத்ததாக பவுலை போல சவுலை போல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் உங்கள் தலையிலே கை வைத்து ஜெபிக்க மட்டும் பார்த்துக் கொள்ளுங்க. கண்டவன் கையில தலையை கொடுக்காதீங்க. அபிஷேகம் எல்லா வர்றவனுக்கெல்லாம் தலை கொடுக்க போகாதீங்க. உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஊழியக்காரன் மூலியமாய் தேவன் அனுப்பி இருக்கிறார். சவுல் அனனியா என்கிற மனுஷன் தலையில கை வைத்து ஜெபித்த போது விடுதலை ஆக்கப்பட்டார். விடுதலை அப்பதான் கிடைக்கும். தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, உடைய அன்பு நிறைந்த நாமத்தில் நாம் ஜெபிக்கிறோம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறவைகளை இன்னும் கண் காணவில்லை. நீருமில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இதுவரை பிள்ளைகள் காணாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்றைக்கு கண் திறக்கப்பட்டவர்களாய் அதை காணும்படி, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படி தேவன் அபிஷேகிப்பீராக. பவுலுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை யாரெல்லாம் இப்பொழுது தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, பரிசுத்த ஆவியான வல்லமை அவருடைய கண்களே பரிசுத்த காரியங்களை காண முடியாமல் மனக்கண்களை மூடி வைத்திருக்கிற மீன் செதில்களை போல இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால் விழுவதாக. தேவ தரிசனங்களையும் தேவ சத்தியங்களும் தேவ திட்டங்களையும் தேவ வல்லமையும் தேவ அபிஷேகத்தை காணும் கண்களை கொடுப்பீராக. அவர்கள் தேசத்தில் எழும்பி பிரகாசித்து புறஜாதியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் ராஜாக்களுக்கும் தேவனுடைய சத்தியத்தை அறிவித்து வல்லமையான காரியங்களை, செத்தவர்களை எழுப்பும்படியான, மரித்தோரை எழுப்புகிற அபிஷேகங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, பயன்படுத்தியறோம் ஆண்டவரே. உத்தமமாய் பின்பற்றுகிற பத்திரமையை போல உண்மையே பின்பற்றினதை போல, கண் திறக்கப்பட்ட பின்பு உண்மையே கூட உம்மோடு கூட வந்ததை போல அநேகர் உண்மை சார்ந்து வாழ உதவி செய்ய மாட்டார்கள். தேசத்தின் ஊழியர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய குடும்பங்கள், மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதித்து மரணத்தின் விளிம்பில் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களை தொட்டு குணமாக்கி ஆண்டவரே தேசத்தை தப்புவி. ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாசிகள், சபை மக்கள் எல்லாரையும் இந்த நாட்களில் எந்தெந்த வியாதியில் அகப்பட்டு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது வியாதிகள் குணமடைவதாக. பிள்ளைகள் போஷிக்கப்பட்டு காக்கப்படுவார்களாக. ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஜெயந்தியுடைய 2 கூட்டாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அவருடைய பயங்கள், கலக்கங்கள், கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். தேவனே, இந்த நாட்களிலே எங்களை பலப்படுத்துகிற, எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற, ஊழியத்தை தாங்குகிற அத்தனை விசுவாசி பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் கொடுக்கிறதை பார்க்கிலும் ஆயிரமாய் பெருக செய்து குறைவெல்லாம் நிறைவாக்கி பழுகி பெருக பண்ணுவீராக. எந்த ஒரு ஆபத்தும், கொள்ளை நோய்களும், வாதைகளும் அந்த கூடாரத்தை அணுகாதபடிக்கு தேவனே இரத்தத்தினால் மூடிக்கொள்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதி. கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பான்மையும் கொடுக்கும்படி ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பீராக. உணர்வில்லாது இருக்கிற ஜனங்கள் உணர்வடைந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் தேவ திட்டத்துக்காய் செயல்படக்கூடியவர்களாய் மாற்றி விடுவீராக. இந்த நாள் சகலவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோ பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை பழகி பெருகி ஆஸ்வதிக்க பண்ணுவாராக. தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள், வேதத்தை வாசியுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.